2021 சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு அறிவு மற்றும் தீபாடி மாஜா யூடியூப் சேனல்ல என்ஜாய் என்ஜாமி சாங் வெளியாகி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பாட்டு எந்த அளவுக்கு வைரல் ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு அந்த பாடலை சுத்தி பல சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ரோலிங் ஸ்டோன் மேகசினோட கவர் பிக்ல தி மற்றும் மியூசிஷியன் ஷான் வின்சனோட போட்டோஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா என்ஜாய் என்ஜாமி சாங்க பாடின இன்னொரு சிங்கரான அறிவோட போட்டோ இல்ல. இதனால சிங்கர் அறிவு ஏன் அந்த மேகசின்ல இல்ல அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் இது சர்ச்சையா ஏற்படவே டைரக்டர் பா ரஞ்சித்தும் அறிவு ஏன் புறக்கணிக்கப்படுறாருன்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரோலிங் ஸ்டோன் மேகசின் அதுக்கு விளக்கம் கொடுத்து அறிவுக்குன்னு தனி மேகசினை வெளியிட்டாங்க. அண்ட் அறிவும் சந்தோஷ் நாராயணன் கூட ஒர்க் பண்றது இல்ல. அண்ட் மேலும் சந்தோஷ் நாராயணன் நீய ஒலி அப்படிங்கிற கான்செப்ட் நடத்தி இருந்தாரு. சோ அந்த ஈவென்ட் பிரஸ் மீட்ல இந்த கான்செப்ட்க்கு அறிவு வருவாரான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணனும் இன்வைட் அனுப்பியிருக்கேன் ஆனா பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், பார்த்தா கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லி இருந்தாரு. மேலும் என்ஜாய் என்ஜாமி பிரச்சனையால தான் இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே சரியாகும், இப்ப கோவமா இருப்பாங்க, சோ நம்ம பொறுமையா இருந்தா அதுவா சரியாகும்னு சொல்லி இருந்தாரு. மேலும் என்ஜாய் என்ஜாமி சாங்க அறிவு தான் லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி டியூன் பண்ண, இது என்னோட சொந்த பாடல்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன் மற்றும் தி இந்த சாங் எங்க 3 பேருக்குமே சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. செஸ் ஒலிம்பியாட்ல கூட என்ஜாய் என்ஜாமி சாங்க அறிவு இல்லாம தி மற்றும் மாரியம்மாள் தான் பாடி இருப்பாங்க. அதுலயும் அறிவு பார்ட்டிசிபேட் பண்ணாதனால இவர் மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டு அவரோட பாடலை வேற ஒருத்தங்க உரிமை கொண்டாடுறது அவரை மேலும் அதிருப்தியாக்கி இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி பல வருஷமா என்ஜாய் என்ஜாமி சாங் யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில மறுபடியும் இந்த சாங் பிரச்சனை சோசியல் மீடியால சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு நபர் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல என்ஜாய் என்ஜாமி சாங் கிளிப்பை ஷேர் பண்ணி இந்த ஒரு தமிழ் இண்டிபெண்டன்ட் சாங் எல்லைகளை கடந்து உலக அளவுல ரீச் ஆகி லாக்டவுன் டேஸை ரூல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி போடப்பட்ட இந்த போஸ்ட்ல இன்னொரு நபர் தியும் அவரோட அப்பா சந்தோஷ் நாராயணனும் அறிவு கிட்ட இருந்து இந்த பாட்டை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தியும் சந்தோஷ் நாராயணனும் என்ஜாமி பாட்டை திருடிட்டாங்கன்னு சொன்னதுக்கு சந்தோஷ் நாராயணனே டைரக்டா ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க தம்பி, கொஞ்சம் தேடி பாருங்க, இதை பத்தின சில பயனுள்ள தகவல் ஏற்கனவே எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த சாங்கோட ஆரம்ப ஐடியா தி கொடுத்தாங்க, இதுல தியோட டியூன்ஸும் இருக்கு. இதோட முக்கியமான ஸ்டோரி லைன் மற்றும் இந்த சாங்கோட கான்செப்ட் டைரக்டர் மணிகண்டன் தான் உருவாக்குனாரு. அப்போ நானும் அவரும் கடைசி விவசாயி படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் தான் அந்த சாங்கை கம்போஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி மொத்த மியூசிக்கையும் கிரியேட் பண்ண. பாட்டோட பெரும்பாலான வரிகளை அறிவு தான் எழுதினாரு. மேலும் வரிகளை எழுதி பெர்ஃபார்மும் பண்ணாரு. சில பாரம்பரிய ஒப்பாரி வரிகளையும் அறிவு மாத்தி இந்த பாட்டுல பயன்படுத்தி இருக்காரு. நான் வெறும் என்ஜாமி அப்படிங்கறத மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணேன். இது நான் எப்போதுமே பண்றது தான். ரக்கிட்ட கனிமா இதெல்லாம் கூட நான் சொன்னது தான். இப்போ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால யாராவது ஒருத்தர் குற்றச்சாட்டை சொன்னாலும் அதை ஈஸியா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் ரிப்ளை பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணனோட இந்த பதிலுக்கு அறிவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அறிவு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பீட் அனுப்புனாங்க, நான்